வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நான் இப்போ இருக்கிறது ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில். இன்றைக்கி டே 3, 3வது நாள் ட்ரிப் இன்னையோட முடியுது. இன்னையோட மூட்டை முடிச்ச கட்டிட்டு நாம் ஊர் பார்க்க போக வேண்டியது தான். ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட் நாள், ஃபைனல் டே. கடந்த 2 நாட்கள் ரொம்ப அருமையாக போச்சு. இன்றைக்கி 3வது நாள். கொஞ்சம் ஊட்டியை விட்டு பிரியிறது மனசு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழியில் கிளம்பி தான் ஆகணும். அது காலை நேரத்தில் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்துட்டு சில ஃபோட்டோஸ் எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம நேராக குன்னூர் போகிறோம். வழியில் ஸ்லீப்பிங் லேடி மவுண்டைன் வியூ அது பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு நேராக குன்னூர் அந்த டீ எஸ்டேட்டு அதெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே டீ தூள், அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். நேராக கோத்தகிரியில் போயிட்டு கொடநாடு வியூ பாயிண்ட்டு டைம் கிடச்சின்னா மற்ற என்ன கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன். வழியில் குன்னூரில் சிம்சன் பார்க் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய ஐடியா இருக்குது. அண்ட் தென் வர்க்கி வாங்கணும் குன்னூரில், அது வேறு இருக்குது கடைசியாக ஃபைனலாக. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க நம்ம இன்றைக்கியோட ட்ரிப் ஆரம்பிப்போம். தாங்க முடியல, ஆனால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. 16 டிகிரி இருக்குது இன்றைக்கி, ரொம்ப சூப்பராக இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். சுற்றி பார்த்துனே இருக்கோம். பார்க்கும்போது அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேச்சராக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது ஸ்லீப்பிங் லேடி மவுண்டைன் வியூ. அங்கே டாப்பில் உங்களுக்கு வருது பாருங்கள். நான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு 2 செகண்ட்ஸு. அப்படியே மவுண்டைன் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அழகாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில். அதுதான் ஸ்லீப்பிங் லேடி மவுண்டைன் வியூ. அதுதான் இங்கே அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது. ஊட்டி டாய் ட்ரெயினோட ட்ராக் உங்களுக்கு பார்க்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த வியூ ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஊட்டியோட பியூட்டியை நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஊட்டி விட்டு நம்ம கீழே இறங்குறோம். கீழே இறங்கி நம்ம குன்னூர் போகிற வழியில் இருக்கோம். ஆன் தி வே டு குன்னூர். அப்படியே டீ எஸ்டேட் பார்த்துட்டு அடுத்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் பெருசாக? டீ தூள், காஃபி தூள், ஏலக்காய், மிளகு, கிராம்பு, பட்டை, மசாலா ஐட்டங்கள். முக்கியமாக நாம் இங்கே மசாலா ஐட்டங்கள் வாங்கலாம். டேம் சீப்பாக இருக்கும். டீ தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊட்டி பொறுத்தளவில் சரியான இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தரமான ப்ராடக்ட் இருக்கும். இதுக்கெல்லாம் 3 வருஷம் எக்ஸ்பைரி இருக்கு. கிரீன் டீக்கு மட்டும் எக்ஸ்பைரி கிடையாது, ஹெல்த்துக்காக குடிக்கலாம். கிரீன் டீ அரை கிலோ 650 ரூபா வருங்க. மசாலா டீ 230, சாக்லேட் ஜிஞ்சர் 200, ஏலக்காய் டீ 240, பிளைன் டீ 200, ஸ்ட்ராங் 250. இந்த டீ தூள் பார்த்தீங்கன்னா இதுக்கு சின்னது பெருசா எல்லாமே வராது. எல்லாமே ஒரே சைஸ் அரை கிலோ தான். இப்போ டீ தூள் எதுவும் வாங்கி நெக்ஸ்ட் தைலம் இருக்கு, தைலம் எல்லாம் காமிச்சிடுறேன். எங்க போயிட்டு வாங்கினா இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரிஜினல் அந்த ஆயில் மட்டும் தான் எரியும், கரிசி பெரியாதுங்க. இது வேற ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் கரிசி எல்லாம் சேர்த்து எரியும். நம்ம யூஸ் பண்றப்ப நம்ம மிக்ஸ் ஆடக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றோம், டைரக்ட் அப்ளை பண்றோம் இல்லைங்களா, நெத்தியில மூக்குல கழுத்துல அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். 2 இல்ல 2 டிராப் ஆவி பிடிச்சிக்கலாம். மசாலா டீ குடிச்சதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் குடிச்சு பாருங்க. இது சாக்லேட் டீ, இது நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஒண்ணும் ஆகாது. மூக்கடை போய் ஜலதோஷம், காய்ச்சல் எல்லாம் கிளியர் ஆகும். அப்படியே வாங்க தம்பி, அப்படியே பக்கத்துல வாங்க. நல்லதா உடம்புக்கு நல்லதா. அடுத்ததான் இன்றைக்கி நம்ம கடைசியாக பார்க்குற இடம் கொடநாடு வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் தூரத்தில் தெரியுது. அதனுடைய அழகே தனி அழகாக இருக்குது. ரொம்ப நேரம் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 18 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணால் தான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வர முடியும். கிட்டத்தட்ட 6500 அடி கடல் மட்டத்திலிருந்து நம்ம உயரத்தில் இருக்கோம். பார்க்குறதுக்கு இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சன்செட்டான நேரத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் வியூ பாதிக்குது. அங்கே தூரத்தில் பார்த்தோம்னா மோயார் ரிவரு, அண்ட் தென் இந்த பள்ளத்தாக்கு, அந்த தொலைதூரத்தில் தெரியக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி, அது இன்னும் மலை உச்சி மலை ஏதோ ஒரு கோவில் இருக்க மாதிரியே இருக்குது. பட் ஆனால் அதுக்கு மலை தான், கோவில்லாம் எதுவும் இல்லை. ஜென்ரலாக இங்கே வர்றதுக்கு உண்டான பெஸ்ட் டைம் விசிட் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர்லேருந்து மே மாதம் வரைக்கும் இனிமையான வானிலை, தெளிவாக இருக்கும் காட்சி. நாம் வந்த நேரம் சாயங்காலம், அதனால் ஒன்றும் தெரியல. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கோம். நுழைவு கட்டணம் நாங்கள் எதுவும் கொடுக்கல, ஏன்னா எந்த கவுண்டரும் இங்கே இல்லை. அதில் நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம். இங்கே பெஸ்ட்டு ஸ்பாட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு, அந்த வாட்டர் ஃபால்ஸு, அதெல்லாம் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பிரமாதமாக வரும்.
சூப்பராக இருக்குது இந்த இடம். நாங்கள் தரோலி என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கோத்தகிரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அருமையான ஒரு இடம். பட் ஆனால் சன்செட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க, அப்போ தான் கிளியர் வியூ கிடைக்கும். நான் எங்களை மாதிரி லேட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் வியூங்கிறது டல் அடிக்க ஆரம்பிச்சிடும்.